வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈஸியான டேஸ்டான கையேந்தி பவன் ஸ்டைலில் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்க வேணாங்க, நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ரோட்டுக்கடையில் செய்கிற சட்னிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸி. இதோட ஒரு 4 தக்காளிங்க, அதையும் நறுக்கி போட்டுக்கோங்க. எனக்கு இந்த ரோட்டுக்கடை சட்னி ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க இப்படி தான் செய்யணும்னு சொன்னாங்க. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருந்தது. இதோட 3 பூண்டு பல் போட்டுக்கிறேங்க. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், 10 நிமிஷம் இருந்தால் போதும். இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது இதை தாளிக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், அவங்க நார்மல் எண்ணெய் தான் ஊற்றுனாங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா அரைச்சதை போட்டுக்கிறேன். இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும். நம்ம நார்மலாக அரைக்கிற சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு, கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க விடுவோம். ஆனால் இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இது நீங்கள் 2 நாளுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்த உடனே கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். சட்டன் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக ஜம்முன்னு இருக்குது கலரு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சட்னி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.